பிரித்தானிய புலனாய்வுத்துறை தற்போது சர்வதேச வங்கிக் கணக்குகள் மற்றும் பண பரிமாற்றங்களை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பிரித்தானியாவில் தமிழர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் சிலர் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதற்கமைய பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையுடன் இணைந்து நிதி தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான உடன்படிக்கை ஒன்று உருவாக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறான நிலையில் பிரித்தானியாவில் வருமானத்திற்கு மேலதிகமாக இலங்கையில் பணத்தை முதலிட்டுள்ளவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லண்டனில் தொழிலே இல்லாத ஒருவர் அல்லது குறைந்த லாபம் காட்டிய ஒருவர் இலங்கையில் எப்படி சொத்துக்களை வாங்கினார் என்ற கேள்விக்கான விடையை தேடி அரசாங்கம் இப்போது அவர்களின் கதவுகளை தட்ட தொடங்கியுள்ளது. இலங்கைக்கு பணத்தை அனுப்பிவிட்டால் தப்பித்து விடலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தவர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. இலங்கையில் சட்டவிரோத பணத்தில் சொத்துக்களை குவித்த பல தமிழ் வணிகர்கள் தற்போது பிரித்தானியாவிற்கு திரும்பும் போதோ அல்லது இங்கிருக்கும் போதோ விமான நிலையங்களிலேயே வைத்து கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மோசடி செய்த பணத்தில் கட்டிய வீடு இலங்கையில் இருந்தாலும் அந்த பணத்திற்கு ஈடான தொகையை இங்கிருக்கும் அவர்களின் சொத்துக்களை விற்று அரசாங்கம் பறிமுதல் செய்யும் என சட்ட வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்த பல தமிழ் கடை முதலாளிகள் இப்போது நீதிமன்ற கூண்டில் நிற்கின்றனர். பலருக்கு ஏற்கனவே கடுமையான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மோசடியாக பெற்ற பணத்தை மீட்டெடுக்க அவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களை முடக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வணிகம் என்பது அறத்தை சார்ந்தது. ஆனால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்த சிலரின் செயலால் நேர்மையாக தொழில் செய்யும் ஏனைய தமிழ் வணிகர்களும் இன்று சந்திக்க பார்வைக்கு உள்ளாகியுள்ளனர். அரசாங்கத்தின் பணம் என்பது பொதுமக்களின் வரி பணம். அதை சுரண்டியவர்கள் இப்போது சட்டத்தின் பிடியில் சிக்குவது தவிர்க்க முடியாததாகிவிட்டதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.